கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அடிப்படை உபதேசங்களை அப்பியாசியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் முதல் கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்தை குறித்த பாடங்களை பார்க்க இருக்கிறோம். உக்கிரானத்துவம் என்றால் மேலாண்மை. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற நேரம், தாளந்துகள், மூலாதாரங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் இனி பார்க்க இருக்கிறோம். இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற பாடம் தேவ சித்தம் அறிவது எப்படி. ஹவு டு நோ த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அறிந்து கொள்வது என்பதை பார்க்க இருக்கிறோம். ஒருமுறை ஒரு வாலிபன் செருப்பு விற்கிற ஒரு கடைக்கு போனான். அங்கே போன பொழுது விதவிதமான காலணிகளை பார்த்த பொழுது எதை வாங்க வேண்டும் என்று அவனுக்கு புரியவில்லை. ஒருபுறம் ஷூ வாங்குவதா அல்லது செருப்பு வாங்குவதா என்று யோசித்து கொண்டிருந்த அவன் கடைக்காரரிடத்தில், சார், எதை வாங்க வேண்டும் என்று என்னால் தீர்மானிக்க முடியவில்லை, ஆகினாலே நான் பணம் கொடுத்து விடுகிறேன், நீங்களே நல்லதாக ஒரு காலனியை தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்பி வைங்கள் என்று முகவரியை கொடுத்து விட்டு போனான். வீட்டுக்கு மறுநாள் பார்சல் வந்தது. அதை பிரித்து பார்த்த பொழுது வலது காலுக்கு செருப்பும் இடது காலுக்கு ஷூவும் இருந்தது. இவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த பார்சலுக்குள்ளே ஒரு கடிதமும் இருந்தது. அதில் ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது, இஃப் யூ டோன்ட் டேக் அ ரைட் டிசிஷன், somebody will make a wrong decision for you. நீ சரியான தீர்மானங்களை உனக்காக எடுக்காவிட்டால் மற்றவர்கள் உனக்காக தவறான தீர்மானங்களை எடுப்பார்கள் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, பல வேளைகளிலே சரியான தீர்மானங்களை எடுக்க முடியாமல் நாம் தடுமாறுகிறோம். அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று மற்றவர்களிடத்திலே நாம் போகும்பொழுது அவர்கள் நமக்கு தவறான ஆலோசனைகளை சொல்லி தவறான பாதையில் நடத்தி விடுகிறார்கள். ஆகவே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பாதையில் சரியாக ஓட அது உதவியாக இருக்கும். இந்த நாளில் முதலாவது உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிற கேள்வி, தேவ சித்தம் என்பது என்ன? வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? தேவனுடைய சித்தம் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமும் அவருடைய திட்டங்களும் ஆகும். எபேசியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே, காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று 10வது வசனத்திலே, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவத்துவத்திலே பிதா, குமாரன், பசுத்தாவியாகிய இவர்கள் பல தீர்மானங்களையும் திட்டங்களையும் அவர்கள் தேவ ஆலோசனையிலே நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானங்களையும் திட்டங்களையும் தான் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அதை அறிந்து கொள்வதுதான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுதல். அது மாத்திரமல்ல, தேவனுடைய அந்த பிரமாணங்களையும் தீர்மானத்தையும் ஆண்டவர் முழுமையாக வெளிப்படுத்தாவிட்டாலும் தம்முடைய வேதத்திலே நமக்கு தேவையான வெளிப்பாட்டை அவர் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 40:8 நாம் பார்க்கிறோம், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது, ஆகவே அதை கொண்டு உமக்கு பிரியமானதை நான் செய்ய போகிறேன் என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆகவே தேவனுடைய பிரமாணங்களை வேதத்தில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பிரமாணங்களை அறிந்து செயல்படுத்துகிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏசாயா 44:28 சொல்லப்பட்டிருக்கிறது, கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இங்கே கோரேஸ் என்கிற ஒரு ராஜா எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவே கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறுவதை எந்த மனிதனும் உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் தடை செய்ய முடியாது. ரோமர் 9வது அதிகாரம் 19வது வசனத்திலே, இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். இங்கே பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தருடைய சித்தத்தை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆகவேதான் யாக்கோபு 4:15 ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். பல வேளைகளிலே மனிதன் பல திட்டங்களை வைத்தாலும் தேவனுடைய சித்தமே நிறைவேறும். ஆகையால் தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். மனிதன் பல திட்டங்களை நினைத்திருந்தாலும் தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று சொல்வது போல, தேவன் நினைப்பது அவருடைய சித்தம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்.
ஆகவே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்வதே அவருடைய ஜெபமாகவும் வாழ்க்கையாகவும் மாற வேண்டும். ஆகவேதான் பரமண்டல ஜெபத்திலே ஆண்டவர் மத்தேயு 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆகவே தேவ சித்தம் என்பது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவத்துவத்தின் ரகசியங்களிலே அது தீர்மானமாகவும் திட்டமாகவும் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அந்த தேவ சித்தத்தின் ஒரு பகுதியை வேதத்திலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றவே தம்முடைய பிள்ளைகளை அவர் தெரிந்தெடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதை எந்த மனிதனும் உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் தடை செய்ய முடியாது. ஆகவே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய வாழ்வாகவும் ஜெபமாகவும் மாற வேண்டும். இரண்டாவது, தேவ சித்தத்தின் பரிமாணங்கள் என்ன? தேவ சித்தத்தில் இருக்கிற அம்சங்கள், அதில் அடங்கி இருக்கிற பரிமாணங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை 5 பரிமாணங்களாக நாம் பகுக்க முடியும். அதில் முதலாவது பரிமாணம் ஆணையிடப்பட்ட தேவ சித்தம் அல்லது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிற தேவ சித்தம். ஆங்கிலத்திலே த டிக்ரேட்டிவ் வில் ஆஃப் காட், தேவனால் ஆணையிடப்பட்ட தேவ சித்தம். உபாகமம் 29:9 நாம் பார்க்கிறோம், தேவனுடைய சித்தத்தை ஆண்டவர் முழுமையாய் வெளிப்படுத்தவில்லை. நமக்கு தேவையானதை, நம்முடைய சந்ததிக்கு தேவையானதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நன்றாய் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், பரலோகத்தையும் பூலோகத்தையும் குறித்து மாபெரும் திட்டங்களையும் தீர்மானங்களையும் தேவன் மாறாத பிரமாணங்களாக மாற்றி அவைகளை தன்னுடைய ஆளுகையிலே அல்லது ஆதீனத்தில் வைத்திருக்கிறார். இந்த ராஜரீக பிரமாணத்தை மனிதர்களால் மாற்ற முடியாது. ஏனென்றால் நாம் இந்த பூமியில் வாழப்போவது 70 முதல் 80 வருடங்கள். ஆனால் உலக தோற்றம் முதல் இந்த பூமியின் முடிவு வரை உள்ள சகலத்தையும் ஆண்டவர் முன்கூட்டியே திட்டமிட்டு தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே த டிக்ரீட் வில் ஆஃப் காட், தேவனுடைய ஆணையிடப்பட்ட இந்த தேவ சித்தம் மாற்ற முடியாதது. தானியேல் 6:15 நாம் பார்க்கிறோம், ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாயிருக்கிறது என்று அறிவீராக. இங்கே மேதிய பெர்சிய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டால் அதை மாற்ற முடியாது. அதே போல தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய சித்தத்தை ராஜரீக பிரமாணமாக அவர் ஆணையிட்டிருக்கிறார். அதை எந்த மனிதனும் மாற்ற முடியாது. அடுத்து ஆண்டவர் தன்னுடைய அந்த ஆணையிடப்பட்ட தேவ சித்தத்தின் சில பகுதிகளை வெளிப்படுத்திய தேவ சித்தமாக வைத்திருக்கிறார். த பிரிசெப்டிவ் வில் ஆஃப் காட், வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். உபாகமம் 4:8 நாம் பார்க்கிறோம், இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதியும் எது? அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு அரசாங்கம் தன்னுடைய பிரஜைகள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றுகிறது. அதே போலவே பரலோக அரசாங்கம் பூமியிலும் பரலோகத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரமாணங்களை வைத்திருக்கிறது. அந்த பிரமாணங்களையே ஆண்டவர் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இந்த தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது ஒரு வகையான தேவ சித்தம் இருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். த பெர்மிசிவ் வில் ஆஃப் காட், தேவன் அனுமதிக்கிற சித்தம். என்னாகமம் 22:20 பார்க்கும் பொழுது, இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பிலேயாம் தம்முடைய பிள்ளைகளை சபிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆகவே அவன் போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியும் தொடர்ந்து அவன் கர்த்தரை நச்சரித்து கொண்டே இருக்கிறான். பணம் வரும் என்பதற்காக, ஆண்டவரே என்னை அனுப்பும், ஆனால் நான் போய் சபிக்க மாட்டேன் என்று தொடர்ந்து கர்த்தரை நச்சரித்து கொண்டிருக்கிறான். ஆகவே ஆண்டவர் அவனை போகவிட மனதில்லாதிருந்தும் அவனுடைய நச்சரிப்பு நிமித்தம் அனுமதி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில வேளைகளிலே தேவனுடைய சித்தம் இல்லாத ஒன்றை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் கொடுத்து விடுவார். ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் பெற்றுக்கொள்கிற எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வராது. ஆகவே அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் என்று ஒன்றை வேதத்தில் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு வகையான சித்தம் இருக்கிறது, பொதுவான தேவ சித்தம், த ஜெனரல் வில் ஆஃப் காட்.
ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 4 பிள்ளைகளை குறித்தும் பொதுவான அவருடைய விருப்பம் சில இருக்கும். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் நன்றாய் படிக்க வைக்க வேண்டும், இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு வீட்டை கட்ட வேண்டும், இவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும், நல்ல குணசாலிகளாக இவர்களை வளர்க்க வேண்டும் என்று பொதுவான சில விருப்பங்கள் தகப்பனுக்கு இருப்பது போல தம்முடைய பிள்ளைகள் யாவரை குறித்தும் பொதுவான சில சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இங்கே தம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர் வைத்திருக்கிற சித்தத்தை வேதத்திலே பல இடங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பொதுவான சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதே வேளையிலே ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் 4 பிள்ளைகளை குறித்தும் தனித்தனி திட்டங்களை தகப்பன் வைத்திருப்பார். ஒரு பையனை என்ஜினியர் ஆக்க வேண்டும், ஒரு பையனை டாக்டர் ஆக்க வேண்டும், ஒரு மகனை பாஸ்டராக மாற்ற வேண்டும். இப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்தனி விருப்பத்தை தகப்பன் வைத்திருப்பது போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நமக்கென்று குறிப்பான தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமான தீர்மானங்களையும் ஆசைகளையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பல வேளைகளிலே நாம் அடுத்தவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து சோர்வடைந்து விடுகிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்திலே நமக்கென்று ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார், நமக்குன்னு ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார். அந்த ட்ராக்ல தான் நம்ம ஓடணுமே தவிர பக்கத்தில் இருக்கிற ஆள் ட்ராக் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை நம்ம பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய ஓட்டத்தை நாம் இழந்து விடுவோம். அதே போலவே ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதையை அறிந்து தேவ சித்தத்தை உணர்ந்து அந்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடுவீர்கள் என்றால் உங்கள் ஓட்டம் சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தையும் நீங்கள் நிறைவேற்றினோம் என்ற திருப்தியோடு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடிக்க முடியும். ஆகவே ஆண்டவருடைய சித்தத்தின் 5 பரிமாணங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக உலக தோற்றம் முதல் உலகத்தின் முடிவு வரை தேவத்துவத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானங்களை குறித்த ஆணையிடப்பட்ட தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தேவையான வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்தை வேதத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்து அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்திலே சில வேளைகளில் தேவனுக்கு பிரியமில்லாவிட்டாலும் நாம் தொடர்ந்து அவரை நச்சரிக்கும் பொழுது நாம் கேட்பதை கர்த்தர் கொடுத்து விடுவார். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்காது. அடுத்து பொதுவான தேவ சித்தம். தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் குறித்து ஆண்டவர் பொதுவான சித்தத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக குறிப்பான தேவ சித்தம். நம் ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் தனித்தனியாக திட்டங்களையும் நோக்கத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொண்டு அந்த ஓட்டத்தில் ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இனிதாகவும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் காணப்படும். மூன்றாவது கேள்வி, ஏன் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும்? Why should we accomplish God's will in our life? அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அதை அறிந்து அவர் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பல வேளைகளிலே ஆண்டவருடைய சித்தம் என்பது அறிந்து கொள்ள ரொம்ப கடினமானது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை பிள்ளைகள் எப்படி புரிந்து கொள்கிறார்களோ அதே போல ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்களை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க தேவ சித்தம் செய்வது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்திலே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பல வேளைகளிலே நமக்கு விருப்பமானதை போல நாம் வாழ்ந்துவிட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்துவிட்டோம் என்று நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் மத்தேயு 7வது அதிகாரத்திலே ஆண்டவர் மலை பிரசங்கத்தின் நிறைவிலை சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், பல அற்புதங்களை நடப்பித்தோம் என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வாராம்,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஆகவே நம்முடைய விருப்பம் போல வாழ்ந்து கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்று நினைப்பதல்ல வாழ்க்கை. தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதே பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பக்தியில் வளர விரும்புகிற ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தை செய்வது அவசியம். யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனத்திலே, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுக்கிறார். தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவனும் தேவ பக்தியில் வளர்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து, தேவனுக்குள் நிலைத்திருக்க தேவ சித்தத்தை செய்வது அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அன்பான தேவ பிள்ளைகளே, மாம்ச சித்தத்தின்படி தன்னுடைய சுய விருப்பத்தின்படி ஓடுகிற மனிதனுடைய வாழ்க்கை நித்திய அழிவாகிய அக்கினி கடலில் முடிவடைந்துவிடும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் வாக்களிக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவது அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு பிரியமாய் வாழ தேவ சித்தம் அவசியமாக இருக்கிறது. ஏசாயா 48:14, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். இங்கே இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார், எனக்கு பிரியமானவன் பாபிலோனில் கூட என்னுடைய சித்தத்தை செய்வான். பல வேளைகளிலே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என் சூழ்நிலை தடையாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறவர்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஏன் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். ஆகவே அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும், தேவ பக்தியில் வளரவும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கவும், அவருக்கு பிரியமாய் வாழவும் தேவ சித்தத்தை செய்வது நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. 4வதாக மிக முக்கியமான கேள்வி, நமக்கான தேவ சித்தத்தை அறிவது எப்படி? 2 வகையான தேவ சித்தம், பொதுவான தேவ சித்தம், குறிப்பான தேவ சித்தம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்த பொதுவான சித்தத்தை ஆண்டவர் வேதத்தில் பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை குறித்த குறிப்பான சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? பல வேளைகளில் தேவ சித்தத்தை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு அப்பா ஒரு தட்டில் ஒரே ஒரு பழத்தை மாத்திரம் வைத்து தன்னுடைய குழந்தையை பார்த்து, ஒழுங்கா இந்த பழத்தை சாப்பிடு, இல்லைன்னா உனக்கு தண்டனை கொடுப்பேன் என்று மிரட்டுகிற ஒரு தகப்பனை போலத்தான் கர்த்தரை பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட தகப்பன் அல்ல. ஒரு தட்டிலே பலவிதமான பழங்களை வைத்து தன்னுடைய பிள்ளையினிடத்திலே நீட்டி, இந்த பழங்களிலே உனக்கு எது வேண்டுமோ அதை தெரிந்தெடுத்துக்கொள் என்று சொல்லி கொடுக்கிற ஒரு தகப்பனை போலவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆப்ஷன்ஸ், நாம் தெரிந்தெடுத்து கொள்ளக்கூடிய பல தேர்ந்தெடுப்புகளை நமக்கு வைக்கிறார். உதாரணமாக, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய திருமணத்தை குறித்த முக்கியமான தீர்மானங்களை எடுக்க ஆண்டவர் பல வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறார். அந்த நேரத்திலே நாம் எதை தேர்ந்தெடுப்பது என்கிற குழப்பம் வரும் பொழுது, தேவ சமூகத்தில் அவர் முகத்தை தேடும் பொழுது அவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தி சரியானதை தேர்ந்தெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற வழியையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய முக்கியமான தெரிந்தெடுப்பையும் கண்டுகொள்ள நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற முதலாவது வழி, முழுமையாக தேவ சித்தத்துக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சங்கீதம் 37:15, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் என்னுடைய தகப்பன், அவர் எனக்கு எப்பொழுதும் நன்மையே செய்வார். ஆகவே அவருடைய சித்தம் எதுவோ அதற்கு முழுமையாக கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், சில வேளைகளிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது கடினமாக தெரிந்தாலும் அவருடைய சித்தத்துக்கு முழுமையாய் நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால், பின் நாட்களிலே அந்த சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
அடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிய இரண்டாவது படி தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். சில முக்கியமான முடிவுகளை அவசரத்தில் எடுத்துவிட்டு பின்பாக ஐயோ நான் தப்பு பண்ணிவிட்டேனே என்று நாம் கலங்குவதை விட ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்து முடிவுகளை எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வழி நடத்துவார். கர்த்தர் இயேசு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இங்க ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது, இரவெல்லாம் அவர் தனித்து பிதாவுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மறுநாள் என்ன நடந்தது? 13வது வசனத்திலே, பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின பல நூற்றுக்கணக்கான சீஷர்களிலே தம்முடைய பிரதான அப்போஸ்தலர்கள் 12 பேரை தேர்ந்தெடுக்க இரவு முழுவதும் ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். அப்படி என்றால் அன்பான தேவ பிள்ளைகளே, அண்ட சராசரங்களை உருவாக்கின கர்த்தரே சரியான தீர்மானங்களை எடுக்க பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்திருப்பார் என்றால் சாதாரண மனிதர்களாகிய நாம் எத்தனை அதிகமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் சில முக்கியமான தீர்மானங்களை தேவ சமூகத்தில் ஜெபித்து நாம் எடுப்பது நல்லது. ஆண்டவர் இயேசு ஜெபித்து எடுத்த தீர்மானத்திலேயே ஒரு மனிதன் யூதாசாய் மாறி போனான். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நீ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதாக, சில முக்கியமான முடிவுகளை அல்லது சில தொழில்நுட்பம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும் பொழுது வேதத்தில் அதற்கு ஏற்ற விடைகள் காணப்படாவிட்டால் அடுத்து மனிதர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலே, ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சிந்தியாமல் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அப்படி என்றால் சில வேளைகளிலே சில நடைமுறை பிரச்சனைகள் அல்லது முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே சில மனிதர்களுடைய உதவியை நாடுவது தவறல்ல. ஆனால் நாம் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போடுகிறவர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. நம்மை உண்மையிலேயே நேசித்து நமக்கு சரியான ஆலோசனை சொல்கிறவர்களிடத்தில் நாம் போக வேண்டும். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நம்மை உண்மையாய் கர்த்தருக்கு அடுத்து நேசிக்கிறவர்கள் தாய் தகப்பன். ஆகவே முதலாவது தாய் தகப்பனுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். திருமணமானவர்கள் கணவன் தன் மனைவியிடத்திலும் மனைவி தன்னுடைய கணவனிடத்திலும் ஆலோசனை கேட்க வேண்டும். அதே போலவே பிள்ளைகளிடத்திலும் சில முக்கியமான ஆலோசனைகளை கேட்பது நல்லது. ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்க விரும்புகிறவர்கள் சபையிலே பக்தியுள்ள சில விசுவாசிகளிடத்திலும் தங்களை வழிநடத்துகிற ஊழியரிடத்திலும் ஆலோசனை கேட்பது நல்லது. சில தொழில்நுட்பம் சம்பந்தமான ஆலோசனைகள் தேவைப்படும் பொழுது, உதாரணத்துக்கு ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள் என்றால் ஒரு என்ஜினியரிடத்திலே ஆலோசனை கேட்பது நல்லது. ஆகவேதான் ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் வாய்க்காமல் போய்விடும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். நான்காவதாக, சில முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது நம்முடைய பகுத்தறிவையும் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில நேரத்திலே பகுத்தறிவும் தேவ சித்தமும் முரண்பாடானது. ஆகவே நம்முடைய பகுத்தறிவெல்லாம் ஓரங்கட்டிவிட்டு குருட்டுத்தனமாய் நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று தவறாய் நினைக்கிறோம். கர்த்தர் அப்படி குருட்டுத்தனமாய் அவரை விசுவாசிப்பதையும் பின்பற்றுவதையும் விரும்பவில்லை. நம்முடைய 6வது அறிவை பயன்படுத்த கர்த்தர் நமக்கு அவர் வாய்ப்பளிக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 32:9 வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். இங்கே புத்தி இல்லாத குதிரையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். தன்னுடைய எஜமானன் ஊருக்கு போகும்படி நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அதற்கான பிரயாணத்துக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு வெளியே வந்தவுடனே எந்த குதிரையும் நம்முடைய எஜமான் ஊருக்கு போகிறார், நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று தானாகவே போய் தன்னுடைய சேனத்தை வைத்து கொண்டு தன்னுடைய கடிவாளத்தெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு வந்து விடாது. அந்த குதிரையை எஜமான் போய் ஆயத்தப்படுத்தினால்தான், அதன் வாயிலை கடிவாளத்தை போட்டு வாரினால் இழுத்தால்தான் எஜமானிடத்தில் வரும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்படிப்பட்ட புத்தி இல்லாத குதிரையை போல நீ இருக்காதே. அந்த மிருகங்களுக்கு 5 அறிவு தான் இருக்கிறது. ஆனால் நான் உனக்கு 6வது ஒரு அறிவை, நன்மை தீமை அறியத்தக்க அறிவை கொடுத்திருக்கிறேன். ஆகவே எந்த முடிவை நீ எடுக்கும் பொழுதும் உன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். பல வேளைகளிலே நாம் சிந்திக்காமல் முடிவெடுத்து விட்டு ஆண்டவர் என்னை தடுக்கவில்லை, நான் போய் விழுந்து விட்டேன் என்று சொல்லி தேவனை குறை சொல்லாதபடி நாம் சிந்தித்து முடிவெடுக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார்.
அது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக தேவனுடைய சித்தத்தை சில வேளைகளில் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து விடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சித்தம் வெளிப்படும் வரை பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். மத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாயிருக்கிற நாட்களிலே ஏரோது ராஜா கொலை செய்ய எத்தனிக்கும் பொழுது தேவ தூதன் யோசேப்புக்கு தோன்றி, நீ குழந்தையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடிவிடு, நான் சொல்லுகிறவரை அங்கே காத்திரு என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் சில வேளைகளிலே சில நேரத்திலே நாம் பொறுமையாய் மறைந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படும் வரை பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் உடனடியாய் முடிவு எடுக்க வேண்டும். ஆனால் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது தேவ சித்தத்துக்காக காத்திருக்க வேண்டும். யோசேப்பு 13 வருடங்கள் சிறைச்சாலையிலே காத்திருந்தார். ஆபிரகாம் 25 வருடங்கள் தேவனுடைய சித்தம் நிறைவேற காத்திருந்தார். மோசே தேசத்தின் தலைவனாக மாற 80 வருடங்கள் வனாந்திரத்திலே காத்திருந்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தவறான முடிவுகளை விட ஆத்திரத்தில் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் வாழ்நாள் எல்லாம் வேதனைக்கு நேராக நம்மை வழிநடத்திவிடும். ஆகவே தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் காணப்படும். ஆகவே ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற குறிப்பான சித்தத்தை அறிந்து கொள்ள முதலாவது நமக்கு விருப்பமில்லாத சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினாலும் நான் கீழ்ப்படிவேன் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்து தேவனுடைய சித்தம் வெளிப்பட நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். சில முக்கியமான முடிவுகளை எடுக்க துறை வல்லுநர்கள் அல்லது குடும்பத்தாரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எடுக்கிற முடிவு சரியா தவறா என்று வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய பகுத்தறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சில முடிவுகளை அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எடுக்காமல் ஆண்டவர் குறிப்பிட்ட காலம் வரும் வரை அதை வெளிப்படுத்துகிற வரை பொறுமையாய் காத்திருப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அவருடைய தெளிவான சித்தத்தை வெளிப்படுத்தி அற்புதமாக நம்மை வழி நடத்துவார். ஆகவே தேவ சித்தம் என்பது ஒரு டார்ச் லைட் அல்ல. தேவ சித்தம் என்பது ஒரு அகல் விளக்கு. ஒரு படி நாம் எடுத்து வைக்கும் பொழுது அடுத்த படியை கர்த்தர் ஏற்ற வேளையில் நமக்கு வெளிப்படுத்துவார். கடைசி கேள்வி, தேவ சித்தம் செய்வதன் பலன் என்ன? ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்தால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்பீர்கள் என்றால், தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தேவனோடு உள்ள உறவில் வளர்கிறார்கள். மார்க் 3வது அதிகாரம் 35வது வசனத்திலே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறதை பார்க்கிறோம். அடுத்து தேவ சித்தம் செய்பவர்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் உடனடியாக பதில் அளிக்கிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தேவ சித்தம் செய்யும் பொழுது தேவனுடைய நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்பவர்கள் தங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் தவறான முடிவுகளை எடுத்து காலத்தை வீணாக்கி விடாதபடி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவேதான் எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன கர்த்தர் 17வது வசனத்திலே, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவ சித்தத்தை உணர்ந்து நிறைவேற்றுபவர்கள் வாழ்க்கையிலே நாட்கள் வீணாகாது. கடைசியாக எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தம் செய்பவர்கள் ஒரு நாள் நித்தியத்திலே கிறிஸ்துவிடம் விசேஷமான பலனை பெறுவார்களாம். எபேசியர் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். 7வது வசனத்திலே, அடிமையானவனானாலும்
சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. இங்கு தேவனுடைய சித்தத்தை செய்பவர்கள் கிறிஸ்துவிடமிருந்து பலனை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாமல் திகைத்து போயிருப்பீர்கள் என்றால், குழப்பத்தில் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய நன்மையும் பிரியமுமான சித்தத்தை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவீர்கள் என்றால், நிச்சயமாக கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவில் வளர்வீர்கள். உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, உங்கள் காலங்கள் வீணாகாதபடி நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே அதற்கான அவருடைய சித்தத்தை செய்ததற்கான பலனை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே கண்களை மூடி நம்மை அர்ப்பணித்து அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட அப்பா இந்த பாடத்தை கவனித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சித்தம் புரிந்து கொள்ள கடினமானது அல்ல. உம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அன்பான தகப்பனாக உம்முடைய விருப்பத்தை நீர் வெளிப்படுத்துகிறீர். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய குழப்பங்களை நீக்கி தெளிந்த சிந்தையை தருவீராக. உம்முடைய சித்தத்தை அறிந்து அது வாழ்க்கையில் கடினமாக இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிய உதவி செய்வீராக. கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மேலான ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துவீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கரம் பிடித்து நடத்தும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை மூடும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.